நம்ம இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இறால் மீன் வச்சு நம்ம தொக்கு தாங்க பண்ண போகிறோம். இறால் தொக்கு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் இதை க்ளீன் பண்ண தெரியாமையே இதை வாங்குறதில்ல. நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தாங்க. பெரிய இறாலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் க்ளீன் பண்ணுறது ரொம்ப டைம் எடுக்காது, டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ அதோட இப்போ நம்ம அதோட தலையை மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு லைட்டாக கீழே அழுத்துனீங்க அப்படின்னா ஓடு எல்லாமே கலண்டு வந்துடுங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி இதை க்ளீன் பண்ணுறது. ஆனால் என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். ஆனால் க்ளீன் பண்ணி சமைச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடைசியாக இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்ச எல்லா பிராணையுமே நடுவில் கொஞ்சம் அழுத்தமாக கோடு போட்டிங்க அப்படின்னா உள்ளே லைட்டாக நரம்பு போல் ஒரு கருப்பு கலரில் இருக்குங்க. அதை வெளியே எடுத்துருங்க. எனக்கு ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தனால எனக்கு அதிகமாக அந்த கழிவுகள் இல்லை. அப்படி இருந்தாலுமே நான் எல்லாத்துலேயுமே கோடு போட்டு பார்த்தேங்க. இருந்துச்சு அப்படின்னா க்ளீன் பண்ணிடுங்க. ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு ஒரு 5 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்கங்க. கண்டிப்பாக சோம்பு சேர்க்கணும். ஏன்னா இந்த இறால் ஸ்மெல் எல்லாருக்கும் கொஞ்சம் பிடிக்கிறது கஷ்டம். அதனால இந்த மாதிரி சேர்த்து செய்யும் போது அதோட ஸ்மெல்லு கொஞ்சம் கூட இருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 5 பெரிய வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேங்க. இதில் தொக்குங்கிறனால நம்ம அதிகமாக சேர்த்துக்கிறோம். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்கங்க. நான் குட்டி குட்டி ப்ரான் வாங்கியிருக்கனால இந்த மாதிரி தொக்கு பண்ணியிருக்கிறேங்க. இதுவே உங்களுக்கு பெரிய சைஸில் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் பிரியாணி அப்புறம் ஃப்ரை பண்ணலாம். அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பெரிய ப்ரான் வாங்குகிற அன்னைக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக பிரியாணியும் அப்புறம் ஃப்ரை பண்ணியும் நான் காட்டுறேங்க. நமக்கு இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. நல்ல வாசனையாக இருக்கும். அதோட கவுச்சி ஸ்மெல்லு எதுவுமே வராது. அதனால் ஒரு 5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதோட பச்சை வாசனை போகணுங்க, அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதுக்கு அப்புறம் தான் நம்ம மசாலா பொடிகள்லாம் சேர்க்க போகிறோம். அதனால நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு ஒரு 4 தக்காளி மட்டும் நான் எடுத்துருக்கிறேங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 5 தக்காளி போல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி 4 துண்டாக மட்டும் கட் பண்ணிவிட்டு நான் மிக்சியில் நல்லா ஒரு திருப்பி போட்டுக்கிறேங்க. நான் தொக்குக்கு எல்லாமே இப்படி தான் திருப்பி போடுவேன். போட்டுட்டு அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கல் உப்பு தாங்க சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 1 டீஸ்பூன் சோம்பு பொடி சேர்த்துருக்குறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் ஜீரக பவுடர், அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்குறேன். கடைசியாக வத்தல் பொடி நம்ம காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கலாங்க. நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இப்போ கடைசியாக கரம் மசாலா பவுடர் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை வாசனை போன பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் சுத்தம் பண்ணி வச்ச இறால்களை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் வதக்குங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப நேரம் வதக்கும் போது அது ரப்பர் மாதிரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அதனால மொத்தமே ஒரு 5 நிமிஷம் அல்லது 7 நிமிஷம் மட்டுமே வேக வச்சுக்கோங்க, போதுங்க. இப்போ நான் 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அப்போனா தான் நமக்கு மசாலாலாம் இறங்கி சூப்பராக ஜூஸியாக சூப்பராக இருக்கும் இறால். ப்ரான் தொக்கு எப்போதுமே இந்த மாதிரியே செய்யுங்க, ஃபெயிலியரே ஆகாதுங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் குட்டி ப்ரான் அப்படிங்கிறனால ரொம்ப தண்ணி விடலை. எனக்கு இதுவே கொஞ்சம் சைஸு பெருசாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி விடுங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேருங்க. எனக்கு பெரிய அளவில் தண்ணி விடலை, அதனால நான் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். விட்டுட்டு அதை அப்படியே மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா கொதித்ததுக்கு பிறகு கடைசியாக கருவேப்பிலை இலைகளை மட்டும் தூவி விட்டுக்கிட்டேன். உங்கள்கிட்ட மல்லி இலைகள் இருந்தால் தூவி விட்டுக்கோங்க. இப்போ நான் செக் பண்ணி பார்த்ததில் ஒரு நிமிஷம் மட்டும் மறுபடியும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. மொத்தமாக நான் ஒரு 6-7 நிமிஷம் வேக வச்சு எடுத்ததில் எனக்கு சூப்பரான தொக்கு கிடச்சிருந்துச்சு.
இந்த ப்ரான் தொக்கை சைடில் வச்சு சாதத்தோட தக்காளி ரசத்தையும் ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா அது தாங்க சாப்பாடு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். கூடவே அந்த லைக் பட்டனையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம். கண்டிப்பாக வந்து உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. எங்கள் வீட்டு லஞ்ச் இந்த மாதிரி தான் முடிஞ்சுது. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.